இப்போது எக்ஸாம்பிள் 1.29ல் ஒரு நாளைக்கு 22 அடி தோன்றாங்க. சரியா? தண்ணிக்கு போருக்கு போடுறாங்க. இப்போது தண்ணி எப்போ வரும் அப்படின்னா, வாட்டர் ரீச் எப்போ ரீச் ஆகும் அப்படின்னா 110 அடியில் ரீச் ஆகிடும். சரியா? 110 அடி தோணுனாங்கன்னா தண்ணி கிடச்சிடும். எத்தனை நாள் ஆகுன்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 22 அடி. வாட்டர் எங்கே ரீச் ஆகுது, எங்கே தண்ணி கிடைக்குது? 110 அடியில். ஓகேவா? அப்போது எப்படி எழுதலாம்? எத்தனை நாளுன்னு தெரியாது எனக்கு. சரியா? ஆனால் ஒரு நாளைக்கு 22 அடின்னு தெரியும். எவ்வளோ எந்த இடத்துல கிடைக்குது எனக்கு தண்ணி? 110ல். நல்லா புரிஞ்சுங்க. எத்தனை நாள் தோணுனா 110 அடி ஆகும்னு கேட்குறான். எத்தனை நாள்? ஒரு நாளைக்கு 22 அடி. அப்போ எத்தனை 22 அடி தோணுனா எனக்கு 110 அடியே ஈக்குவல் ஆகும்னு கேட்குறான். எனக்கு எக்ஸ் தான் வேணும், அதாவது டே. இது டே. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 110 டிவைடட் பை 22. இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 110 டிவைடட் பை 22. அப்போது 5 22 110 0. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5. 5 நாள் தோணுனாங்கன்னா ஒரு நாளைக்கு 22 அடி வீதம் 5 நாளைக்கு தோணுனாங்கன்னா 110 அடியை ரீச் ஆகிடும், தண்ணியே கிடச்சிடும். எக்ஸாம்பிள் 1.30ல் பிசி ஏசின்னு கொடுத்துருக்காங்க, ஏடின்னு. சரியா? இந்த பிசி ஏடி அப்படிங்கிறதுனாது கிறிஸ்து பிறகு முன்னாடி, பிஃபோர் கிரைஸ்ட்டு, ஆஃப்டர் டெத்து. சரிங்களா? இப்படி தான் கண்டு பண்ணோம். இப்போ பிஃபோர் கிரைஸ்ட்னால் நடுவில் ஒரு 0 இருக்கும் இல்லையா? லைன், அது நம்பர் லைனு. செத்ததுக்கு பிறகு, ஏசு கிறிஸ்துக்கு பிறகு பிசி ஏசின்னு வச்சுங்க, அப்போ தான் புரியும். ஆஃப்டர் கிரைஸ்ட்டு, பிஃபோர் கிரைஸ்ட்டு இப்படி வச்சுங்க, அப்போ தான் நடக்குதுங்க. கிறிஸ்துக்கு முன்னாடி, கிறிஸ்துக்கு பின்னாடி. ஓகேவா? கிறிஸ்துக்கு பின்னாடினா எல்லாம் ப்ளஸில் போகும். +1 2 3ன்னு போகும். கிறிஸ்துக்கு முன்னாடினா -1 -2 -3ன்னு போகும். இப்போ எப்படி கிரவுண்ட் லெவல் மாதிரி தான். கிரவுண்டுக்கு உள்ளே போச்சுன்னா -1 -2 -3ன்னு போகும். மேலே போச்சுன்னா 1 2 3 பாசிட்டிவ் நம்பர் போகும். அப்போது கிறிஸ்துக்கு முன்னாடி மைனஸு, கிறிஸ்துக்கு பின்னாடி ப்ளஸில் போகுது. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? ஹவு மெனி இயர்ஸ் ஆர் பிட்வீன், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை வருஷம் இருக்குன்னு கேட்குறாங்க. எது முன்னாடி வரணும் பாருங்கள். இது பிஃபோர் கிரைஸ்ட்டு. அப்போது இங்கே வரணும் -323 பிசி இல்லையா? பிசி இங்கே வரணும், மைனஸில் வரணும். ப்ளஸில் பாருங்கள் என்ன வரணும்? ஏசி ப்ளஸில் இருக்குது. அப்போது 1687. இப்போது இதுலேருந்து இதை கழிக்கணும் இல்லையா? இதுலேருந்து இதை கழிச்சா தான் எனக்கு எத்தனை வருஷம் டிஃப்ரென்ஸும் கிடைக்கும். அப்போது சப்ட்ராக்ட் -323 ஃப்ரம் 1687. இதுலேருந்து இதை கழிச்சா தான் எனக்கு எத்தனை வருஷம் தெரியும். அப்போ எப்படி மைனஸ் பண்ணலாம்? 1687 -323 ஆச்சா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போது 1687 + 323. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 1687 323 10 11 1 10 1 2010. அப்போது 2010 வருஷம் இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வருஷங்கள். தேங்க்யூ.